இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். நம்ம வேலை என்ன? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் என்ன செய்யணும்? செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்தால் போதும். கர்த்தாவே, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறீங்களா? அதிசயங்களை எதிர்பார்க்கிறீங்களா? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்ன செய்யும்? உண்டாகும். பைபிளில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தான். அவன் யாருன்னா, ஒரு குஷ்டரோகம் உள்ளவன். ஆனால் அவன் ஒரு பெருமை உள்ளவனாய் இருந்தான். என்ன பெருமைனா, அவன் இராணுவ தளபதி, சிரிய தேசத்தின் இராணுவ தளபதி. அப்போ அவன் யாருன்னு உங்களுக்கு சிலருக்கு புரியும். நாகமான், சிரியாவின் படை தளபதி. அவன் குஷ்டரோகம் உடையவனாக இருந்தான். எலிசா இடத்துல அந்த குஷ்டரோகம் சுகமாவதற்கு அவன் வந்தான். எலிசா தன் வேலைக்காரனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், 7 முறை யோர்தான்ல முழுகி எழுந்திரு. 7 முறை யோர்தான்ல முழுகி எழும்பு. இப்போ இந்த நாகமானுக்கு பதில் வந்துடுச்சு. இவன் சுகம் பெறுவதற்கான பதில் வந்துவிட்டது. இவன் அற்புதம் பெறுவதற்கான பதில் வந்துவிட்டது. இவன் குஷ்டரோகம் சுகமாவதற்கான பதில் வந்துவிட்டது. என்ன பதில்? நீ போய் 7 முறை யோர்தான்ல என்ன செய்? முழுகி எழும்பு. இப்போ பதிலை, ஆண்டவர் சொல்கிற பதிலை கேட்கிறாயா? அவர் பதிலுக்கு செவி கொடுக்கிறாயா? செவி கொடுக்கவில்லையா? இந்த நாகமான் குஷ்டரோகம் சுகமாகி போகிறானா? இல்லை அவன் குஷ்டரோகத்தோடு திரும்பி போகிறானா? இப்ப நாகமானுக்கு பதில் வந்து விட்டது. ஆனா நாகமானுக்குள்ள பெருமை இருந்துச்சு. சிலர்லாம் பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஆனா பெருமையோடு இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் எதையும் ஆண்டவர் கொடுக்கலாம், ஆனால் பெருமை மட்டும் நமக்கு இருக்க கூடாது. இவன் இராணுவ தளபதி என்கிற ஒரு பெருமை. அடுத்தது யோர்தான் நதியில் 7 முறை முழுக சொன்னார் பார்த்தீங்களா எலிசா தீர்க்கதரிசி. இவன் சொல்றான், எங்க தேசத்துல நதிகள் இல்லையா? நல்ல நதிகள், இதை விட நல்ல நதிகள் இருக்கிறதே.
இங்க வந்து நான் முழுகணுமா? அதுவும் 7 முறை முழுகணுமா? ஆண்டவர் 7ன்னு சொல்லிட்டாருன்னா 7 முறை முழுகி எழும்பினால் நீ சுகமாவாய், நீ வாழ்வாய். ஆனா இவனால முடியல. இவன் ஆண்டவர் சொன்னதை கேட்கல, ஆரம்பத்தில் கேட்கல. இப்போ இவன் புத்தி வேலை செய்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும். ஆண்டவர் ஒன்றை பேசுறாருன்னா நம்ம புத்திக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க சொல்லிட்டீங்களா, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எங்க ஊர்ல போய் முழுகுகிறேன்னு சொல்றான், எங்க தேசத்துல சீரிய தேசத்துல உள்ள நதியில முழுகுகிறேன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துல முழுகினால்தான் அற்புதம் நடக்கும். என் வார்த்தை வந்துவிட்டால் அதான் என்னுடைய யுக்தி என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய யுக்தி அதுதான் என் வார்த்தை. என் வார்த்தை வரும்பொழுது அது உன் புத்திக்கு எட்டாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம புத்திக்கு எட்டலை என்பதினால சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். நம்ம புத்திக்கு ரொம்ப இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுத்தா அற்புதம் நடக்காது. இவன் குஷ்டரோகம் நீங்காது, வந்த மாதிரி தான் திரும்ப போகணும். இவன் ஒன்று நினைச்சான்னு இவன் இந்த சம்பவம் சொல்கிறது. எலிசா தீர்க்கதரிசி வந்து இவன் உடம்ப தடவி, நான் நினைக்கிறேன் எண்ணெய் பூசி தடவி சுகமாக்குவார்னு நினைச்சான். அவர் வெளியே வரல. வேலைக்காரன் இடத்துல தான் சொல்றார், யோர்தான்ல 7 முறை முழுகி எழும்ப சொல்லு. இவனுக்கு கடும் கோபம் வந்துடுச்சான். தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது இந்த கடும் கோபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த கடும் கோபம் என்ன செய்து விடும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி செய்துவிடும். அப்போ இவனுக்கு கடும் கோபம் வந்ததினால இவன் என்ன செய்கிறான்? இவன் தான் தேசத்துக்கு புறப்பட்டுட்டான். இவன் குஷ்டரோகம் தீர்வதற்கான பதில் வந்த பிறகும் இவன் அதற்கு கீழ்ப்படியாமல் புறப்பட்டு விட்டான். அந்த பதிலுக்குள்ளதான் சுகம் இருக்கிறது. கர்த்தர் பேசின வார்த்தைக்குள்ளதான் வியாதி நீங்க போகிறது, குஷ்டரோகம் சுகமாக போகிறது. பதில் வந்து விட்டது. கர்த்தர் வாயை திறந்து பேசிவிட்டார். ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் பேசிவிட்டார். கர்த்தர் சொன்னதுதான். ஊழியக்காரன் மூலமாக எத்தனை முறை கர்த்தர் பேசி இருக்கிறார். ஊழியக்காரன் மூலமாக, வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த பதிலுக்குள்ளதான் அற்புதம் இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளதான் எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் எத்தனையோ முறை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தான் என்ன செஞ்சிட்டோம்? அசட்டை பண்ணிட்டோம். அந்த நாகமான போல ஆரம்பத்தில் அவன் அசட்டை பண்ணிட்டான். ஆனால் பதில் அங்கே தான் இருக்குது. இந்த நாகமான் புறப்பட்டு விட்டான். அவனுக்கு யோர்தான் நதியில் முழுகுவதற்கு மனசே இல்லை. அவன் மட்டும்
யோர்தான் நதியில் முழுகாமல் போயிருப்பான் என்றால் அவன் சாகும் வரை குஷ்டரோகத்தில் இருந்து மரித்திருப்பான். நல்ல வேலை. அவனோடு இருந்த ஒரு வேலைக்காரன் நாகமானை பார்த்து சொல்றான், எஜமானனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை எதையாவது சொல்லியிருந்தா நீங்க செய்திருப்பீங்கல்ல. அவர் சொன்னது சாதாரணமான ஒரு காரியம் தானே, இந்த யோர்தான்ல 7 முறை முழுகி எழும்ப சொல்லி இருக்கிறாரு, செய்துதான் பாருங்களேன். அவர் கஷ்டமானதையா சொன்னாரு, செய்து பாருங்க அப்படின்றார். இவனுக்கு மனசே இல்லை. இவன் இந்த நாகமான் அவன் மூளை தான் வேலை செய்து, அதுதான் அவனை பாடுபடுத்துகிறது. புத்தி கெட்டாத காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் புத்தி கெட்டாத யுக்திகளை கர்த்தர் பேசும்பொழுது காதை திருப்பி கேட்கணும். புத்தி கெட்டாத காரியம் நடக்கணும்னா அவர் வார்த்தையை நம்முடைய காதை திருப்பி என்ன செய்யணும்? கேட்கணும். வார்த்தையை கேட்பதற்கு தாழ்மை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிந்தால்தான் அற்புதம். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், தாழ்த்தணும், வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். அதனால தான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வரும்பொழுது அந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று என்ன இருக்கிறது? அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது? ஒன்று கிடையாது. நம்மிடத்தில் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் அவர் பதில் கொடுத்து விட்டார். அதை தூக்கி அசட்டை பண்ணிட்டார். நாமும் சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றத அசட்டை பண்ணி, நான் ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போனேன், எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யல. அவர் வார்த்தையை கொடுத்தார், நம்ம அசட்டை பண்ணிட்டோம். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். கர்த்தர் சொல்கிறார், இனிமேலாவது உன்னை தாழ்த்து, இனிமேலாவது அர்ப்பணி, இனிமேலாவது உன்னை ஒப்புக்கொடு. நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதன் பிறகு இந்த நாகமான் 7 முறை இந்த யோர்தான்ல அவன் முழுகி எழும்பினா அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரம் போல, அந்த தோல் சிறு பிள்ளையின் தோலை போல சுகமாயிடுச்சு. குஷ்டரோகம் நீங்கி விட்டது. ஒரு தடவை முழுகினான், அற்புதம் நடக்கல. 2வது முறை முழுகினான், அற்புதம் நடக்கல. 3வது முறை முழுகினான், அற்புதம் நடக்கல. இது போல 6 முறை முழுகி எழும்பினான், ஒரு மாற்றமும் வரவில்லை. 7வது முறை அவன் முழுகி எழுந்த பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை நம்ம புத்திக்கு எட்டாதது தான். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. மனுஷ புத்தி விழுந்து போன புத்தி, விழுந்து போன மனுஷனுடைய எண்ணம். அது அந்த மனுஷ புத்தி மனசை போட்டு குழப்பம். அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்தா சரியாகி விடுமா, இதை செய்தா சரியாகி விடுமா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? கானாவூர் திருமணம், திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசத்தை எப்படி கொண்டு வருவது?
சமையல்காரன் ஒன்றை சொல்கிறான், பந்தி விசாரிப்புக்காரன் ஒன்றை சொல்றான், ரசம் ஊற்றுகிறவன் ஒன்றை சொல்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாய் மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அந்த அம்மா பண்ண ஒரு பெரிய பிரசங்கம் எதுனா இதான், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசுவை தான் அந்த அம்மா காண்பிச்சது. அவர் தான் எல்லாம் செய்ய முடியும். அப்போ அவர் சொல்லுகிற காரியத்தை செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறது புத்திக்கு எட்டாது. இயேசு என்ன சொல்கிறார்? தண்ணீரை ஊற்று, அதை கொண்டு போய் பரிமாறு என்று சொல்கிறார். இது மூளைக்கு ஏதாவது எட்டுகிற மாதிரி இருக்கிறதா? இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது உன் பிரச்சனை மாறப்போகிறது. பிரியமானவர்களே, உன் தலை குனிவு மாறப்போகிறது. நீ தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய். நாகமான் தலை நிமிர்ந்து நடந்து போனான், அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது உங்க தலை குனிவு மாறப்போகிறது. நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மனம் திரும்பு என்று சொல்வார்னா மனம் திரும்புங்கள், கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்றது மனம் திரும்பாதவர்களுக்கு சொல்கிறேன். ஞானஸ்நானம் எடு, முழுகி எடுன்னு கர்த்தர் சொல்வார்னா கேள்வி கேட்கக்கூடாது, எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை பார்த்து சொல்கிறேன், அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் பெற வேண்டும், காத்திருக்க வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது. அந்நிய பாஷை பேச வேண்டும் என்றால் பேசு, கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை அறிக்கை செய். உன் வாய் வார்த்தையை அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் சொல்வார்னா கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம வார்த்தையை அறிக்கை செய்யணும். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நீ பார்ப்பாய். நீ தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது பெரிய மாற்றங்களை நீங்க காணும்படி கர்த்தர் செய்வார். இதுதான் யுக்தி. வார்த்தையை அறிக்கை செய்வதுதான் யுக்தி. அந்நிய பாஷை பேசுவதுதான் யுக்தி. நம்ம மூளை சொல்லும், அறிக்கை செஞ்சா எல்லாம் நடந்துருமா? கண்டிப்பா நம்ம மூளை பேசும். பிசாசு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு செய்கிற வேலையை நம்ம மூளையே செஞ்சிடும். நிறைய பேருடைய வாழ்வில் நம்முடைய மூளை தான் நம்மளை அழித்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தியில நீ சாய்வாய் என்றால் அது உன்னை அழித்து விடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணி. உனக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். மகிமையான திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த எரிகோ அலங்கத்தை 7 நாள் சுற்றி வாங்க, 7வது நாள் 7 முறை சுற்றுங்கள். 7வது முறை சுற்றும் பொழுது எக்காலம் ஊதப்படுகிற வேளையில் ஆர்ப்பரியுங்கள், அலங்கம் விழும். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும்.
உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்க்கணுன்னா இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். ஊழியக்காரர் மூலமாய் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்யணும். நாகமான் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னதை செய்யல, பிறகு அவன் எப்படியோ அவன் மனது மாறி ஆவியானவர் கிரியை செய்து தண்ணீரில் முழுகின பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். அப்பா, நீங்கள் சொல்கிற காரியங்கள் எங்கள் புத்திக்கு எட்டாத விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்வதற்கு தாழ்மையின் இருதயத்தை கொடுங்க. எங்களுக்குள்ள எந்த பெருமையான எண்ணங்கள் இருக்கும் என்றால் அதை எடுத்து போடுங்கப்பா. தாழ்மையின் எண்ணங்களை கொடுங்க. உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையான காரியங்களை இந்த நாளில் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.